அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரபில் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு பிறகு நேர்வுபடுத்தக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விதமான செய்திகளை, அறிவுரைகளை திருமறை குர்ஆன் வழியாக இறைவன் நமக்கு இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்கின்றான். திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரைகளை சற்று ஆழமாக நாம் கவனித்தோம் என்றால் திருக்குர்ஆனுடைய ஒட்டுமொத்த அறிவுரைகளையும் நாம நன்கு அதை ஒரு 4 வகையாக பிரித்து விடலாம். ஒன்று, கொள்கை சார்ந்தது. அந்த அறிவுரைகளை இறைவன் ஒருவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையுமே நாம் இணை கற்பிக்க கூடாது, இறைவன் எத்தனை பெரும் ஆற்றல் படைத்தவனாக, எத்தனை பெரும் வல்லமை படைத்தவனாக, எத்தனை ஒரு படைப்புகளை உருவாக்கியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று இறைவனை பற்றியும் அவனுடைய ஆற்றலை பற்றியும் அவனுடைய ஆளுமையை பற்றியும் அவனுக்கு இணையாக நீங்கள் கொண்டு வந்து வைக்கக்கூடவை எவ்வளவு பலவீனமானவாக மட்டரகமானவையாக மிக கேடுகெட்ட மோசமான காரியமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில கொள்கையில் ரீதியாக அறிவுரைகள் திருமறை குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு வகையான அறிவுரையும் இருக்கிறது. சட்டங்கள் தொடர்பாக எது மாதிரியான சட்டங்கள் முஸ்லிம்களாகிய நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், உங்களுடைய தொழுகை, நோன்பு, இன்ன பிற வணக்க வழிபாடுகளில் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அம்சங்கள் எல்லாம் உங்களுடைய, அதாவது உங்களுடைய உணவு பழக்கங்களிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையை என்ன, உங்களுடைய திருமணத்திலே, உங்களுடைய உடைகளில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில், உங்களுடைய சொத்துகளில், இன்னும் இது போன்ற ஏராளமான சட்டம் தொடர்பாக இறைவன் சில வசனங்களிலே, சில செய்திகளிலே இறைவன் குறிப்பிடுகின்றான். இது ஒரு வகையான அறிவுரை. இன்னொரு வரலாற்றை ரீதியாக கடந்து, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடந்த காலகட்டத்திலே வாழ்ந்த நபிமார்கள், நல்லடியார்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த நிகழ்வுகள், சோதனைகள், அந்த சோதனை அவர்கள் எதிர்கொண்ட விதம், அதில் இறைவனுடைய உதவி, அந்த உதவி வந்த விதம் என்பதை போன்ற பல்வேறு விதமான வரலாற்று செய்திகளிலே மூலம் ஒரு அறிவுரையை இறைவன் சொல்லுகின்றான். நான்காவதாக மனிதன் வாழ்வியலுக்கு தேவையான அறிவுரைகள். இஸ்லாம் சொல்லக்கூடிய, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்வியல் ரீதியாக, அந்த வாழ்வியல் ரீதியான அறிவுரைகளை ஒரு மனிதன் ஏற்று நடப்பேயானால், அப்படி ஏற்று நடக்கக்கூடிய மனிதன் அவன் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. அவன் இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இல்லை. அவன் கலிமாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்ற சூழல் இல்லை. உலகத்தில் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். அவன் கடவுளே இல்லை என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. கடவுளோடு சேர்த்து பல தெய்வங்களை இணை கற்பிக்கக்கூடியவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு வாழக்கூடியவனாக அவன் இல்லாதவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்வியல் அறிவுரைகளை அவன் ஏற்று செயல்படுவானால், அந்த அறிவுரைகளே இந்த உலகத்தில் என்ன நன்மையை பெற்றுத்தரும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த நன்மையை அவனும் அடைவான். அதனால்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை உலகத்திற்கு அறிமுகம் செய்யும் போது கூட இறைவன் சொல்லுகின்றான், இது அகில உலக மக்களுக்கு நல்லுபதேசம் தவிர வேறில்லை, இது எல்லோருக்கும் பொதுவானது, யாரு வேண்டுமானாலும் இதை எடுத்து படிக்கலாம், ஆய்வு செய்யலாம், சிந்திக்கலாம், நடைமுறைப்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த திருக்குர்ஆன் மூலமாக நான்
சொல்லுகிறேன். இதை நீங்கள் ஏற்று செயல்படுங்கள் என்று வாழ்வியல் ரீதியிலான அறிவுரைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லுகின்றான். அந்த வாழ்வியல் அறிவுரைகளை நாம் கவனிக்க வேண்டிய நாம், பின்பற்ற வேண்டிய நாம், கடைபிடிக்க வேண்டிய நாம், மிக முக்கியமான ஒரு அறிவுரை தான் எதுவும் நிரந்தரம் இல்லை. எதுவும் நிரந்தரம் இல்லை என்று சொன்ன உடனே நம்முடைய சிந்தனை, அந்த சிந்தனையில வரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? மௌத்து தான் இல்லையா? மரணம் தானங்க உலகத்துக்கு. யாருமே அந்த மரணத்திற்கு விதிவிலக்கானது கிடையாது. ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அந்த நபர்களை நாம் சந்திக்க போகின்றோம், அந்த குடும்பத்தாரை சந்திக்க போகின்றோம். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது கூட என்ன சொல்லுவோம்? நாமளே அல்லாஹுக்காக தானே, அவனிடத்துல தானே நம்ம எல்லோரும் போக போறோம். யாருக்கு உலகத்துல நிரந்தரமா இருக்க போறா? இன்னைக்கு அவங்க முந்திட்டாங்க, நாளைக்கு நம்ம, அவங்களுக்கு பின்னாடி நம்ம போகத்தான் போறோம். உலகத்துல யாரும் நிரந்தரமாக இருக்க போறது இல்லை. எல்லோருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணம் வந்தே தீரும் என்பதை, மரணம் ஏற்படுகின்ற அந்த ஒரு சூழலில் நமக்கான ஆறுதலாக அல்லது அந்த மரணத்தை சந்தித்திருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கான ஆறுதலாக யாரும் அது உலகத்துல நிரந்தரமாக இருக்க போறது இல்லை என்கின்ற மாதிரியான செய்தியை நாம் பரிமாறிக்கொள்கின்றோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது இதுவும் ஒரு வகையான நிரந்தரம் இல்லைதான். இந்த உலகத்திலே மனிதன் அனுபவிக்கக்கூடிய எதுவுமே நிரந்தரம் இல்லை. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இதுவும் நிரந்தரம் இல்லை. இன்றைக்கு வியாபாரத்துல பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும் போது அந்த பொருளாதாரத்தை வைத்து நீ சந்தோஷப்படுறல்ல, அது இன்னைக்கு கொஞ்ச நாள் வரும். எப்படி தெரியுமா வரும்? எந்த பொருளாதாரம், எந்த பொருளாதாரம் கிடைத்து விட்டது என்று நினைச்சிய நீ சந்தோஷப்பட்டியோ, அதே பொருளாதாரத்தால் நீ கவலைப்படக்கூடிய ஒரு நாள் வரும். உலகத்திலே நிரந்தரம் இல்லை. குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம், ஆனந்தம். ஆகா, நம்முடைய குழந்தை என்று ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அது இப்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இஸ்லாம் சொல்லுகிறது இதே குழந்தையால் நீ கவலைப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருந்தாலும், நாம் அனுபவிக்கக்கூடிய கவலையாக இருந்தாலும் எதுவும் நிரந்தரம் இல்லை. இது ஒரு நாள் மாறும். கவலையிலே, துன்பத்திலே, வாழ்க்கையினுடைய விரக்தியிலேயே என்னடா செய்வது என்று இருக்கின்ற போது திணறுகின்றான அந்த மனிதனுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது, நீ அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கவலை நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் இது மாறும். உலக சந்தோஷத்திலே, ஆடம்பரத்திலே, செல்வ செழிப்பிலே அதாவது அந்த செல்வ செழிப்பிலேயே குளித்து கொண்டிருக்கிற கூடியவன், நான் தான் எல்லாம், எனக்கு மேல யார் இருக்கின்றான், நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன், எதை வேண்டுமானாலும் வாங்குவேன், என்னால எதையும் செய்ய முடியும் என்று பொருளாதாரம் அந்த மிதப்பிலே இருக்கின்றானே, அவனுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது இது நிரந்தரம் இல்லை. இது ஒரு நாள் மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இறைவன் பேசுகின்றான். இப்படிதான் மனிதர்களுக்கு மத்தியில கலாச்சாரத்தை நாம் மாறி மாறி சுழல செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு நீ கீழே இருக்கின்றாய், கீழேயே இருப்பான்னு நினைக்காத, அவன் ஒரு நாள் மேல வருவான். மேலே இருக்கிற நீ அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறாயா? நீ ஒரு நாள் கீழே வருவ. இதுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வாழ்க்கை சக்கரம். இப்படிதான் நடக்கும். கவலையா, கஷ்டமா, துன்பமா, சோகமா அப்படி நினைச்சுக்கிட்டு உடைஞ்சி ஒண்ணுமில்லாம உட்கார்ந்துடாத. இந்த கவலைகள் ஒரு நாள் மாறி நீ சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாள் கண்டிப்பா வரும். சந்தோஷமா, இன்பமா, ஆனந்தமா, நான் தான் என்னாலதான் என் சிந்தனையினாலே, என்னுடைய உழைப்பினாலே, என்னுடைய முயற்சினாலே என்று பெருமைப்பட்டு நிக்காத. இந்த மகிழ்ச்சி ஒரு நாள் கவலையாக மாறும். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த செய்தியை எவ்வளவு அற்புதமாக ஒரு அதாவது ஒரு ஒரு பிராக்டிக்கலாக ஒரு உரையில சொல்வது வேறு, அதை ஒரு பிராக்டிக்கலாக ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு வாழ்வியல் தத்துவத்தை எவ்வளவு அற்புதமாக தன்னுடைய தோழர்களுக்கு ரசூல்லா புரிய வைக்கிறாங்க. எப்படி நபிகளாருடைய அந்த காலகட்டத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதர் அவங்க தன்னுடைய ஒட்டகத்தில் அவங்க பயணம் செய்யறாங்க. அது பொதுவா ரசூல்லாவுடைய ஒரு இயல்பான வழக்கத்துல ஒண்ணு. அந்த ஒட்டகம் போகும்போது வேகமாக போக வேண்டும் என்பதற்காக பந்தயம் வைப்பாங்க. எந்த ஒட்டகம் வேகமா போகுதோ அப்படிங்கிறதுக்காக பந்தயங்கள் வைக்கப்படும். அப்படி நபிகளாருடைய காலகட்டத்தில் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமான சூழல்களில் நபிகளாருடைய ஒட்டகம் வேகமாக போயிருக்குது, வேகமாக ஓடி இருக்குது. எந்த அளவுக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களே ரசூல்லாவுடைய ஒட்டகம்தான் வேகமாகவும் விரைந்து போகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வேகமாக நபிகளாருடைய ஒட்டகம் பயணப்பட்டு வருகிறது. அந்த சூழல்ல ஒரு சந்தர்ப்பம் எப்படி அமையுதுன்னா சொன்னா, ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு அரபிக்கும் நபிகளாருடைய ஒட்டகத்துக்கும் ஒரு பந்தயம் வைக்கப்படுகிறது. அது ஏதோ ஒரு சூழல் அமைந்து நடக்குது. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த கிராமத்து வாசியினுடைய ஒட்டகம் நபிகளாருடைய ஒட்டகத்தை முந்தி சென்று விட்டது. இந்த காட்சியை பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வருத்தம், அப்படியே கவலையிலே உட்கார்ந்துட்டாங்க. என்னமோ போர்ல தோத்த மாதிரி, போர்ல தோக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான் ஜெயிச்சிட்டு போயிருச்சு. அந்த காட்சி அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை அது ஜெயிச்சிருச்சு. அந்த காட்சியை பார்த்து விட்டு சஹாபாக்கள் கவலை தாங்க முடியல, கடுமையான மனவேதனையில இருக்கிறாங்க. என்னடா அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை போய் இந்த கிராமத்துக்காரவங்க ஜெயிச்சுட்டானே, எப்படி நம்ம ஏத்துக்கிறது என்று சஹாபாக்களுக்கு ஒரு வகையான கவலை, ஒரு வகையான வெறுப்பு, ஒரு வகையான கோபம், அது மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சஹாபாக்களுடைய முகத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ரசூலுல்லா சாதாரணமாக இருக்கிறாங்க, சஹாபாக்கள் தாங்க முடியல. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவருடைய முகத்தை பார்த்து விட்டு, ஓ இதுதான் பிரச்சனை போல என்று உணர்ந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, தோழர்களே ஒரு அடிப்படையை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தன் மீது விதியாக வைத்திருக்கின்றான், ஒரு விதி இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உயர்கிறதோ அதையெல்லாம் ஒரு தடவை இறைவன் தாழ்த்தியே தீருவான். இவ்வளவு நாள் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன்னு இல்ல, ஒரு நாள் நானும் கீழே வருவேன். அவன் கிராமவாசி, அவனும் இவ்வளவுதான், ஜெயிச்சானா தோத்தான்னு கூட தெரியாது, தோத்தானா கூட தெரியாது, அவன் மேலே வந்தாலும் இல்ல. இதுதான் வாழ்க்கை. ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான், தோக்குறவன் தோத்துக்கிட்டேவும் இருக்க மாட்டான். இவனுக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும், அவனுக்கும் ஒரு நாள் தோல்வி கிடைக்கும். இவனுக்கு ஒரு நாள் மகிழ்ச்சி கிடைக்கும், அவனுக்கும் ஒரு நாள் கவலை கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை, இதை புரிஞ்சுக்கோங்க என்று வாழ்க்கையினுடைய தத்துவத்தை, அந்த அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பிராக்டிக்கலாக அந்த தோழர்களுக்கு மத்தியிலே நபிகளார் பாடம் நடத்தினார்கள். இந்த ஒரு அடிப்படையை மனிதன் புரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கையிலே சந்தோஷம் ஏற்பட்டாலும் கவலை ஏற்பட்டாலும் தடுமாற மாட்டாங்க. நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்களேன். நீங்க அந்த நபிகளாருடைய ஒட்டுமொத்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய இரண்டே முக்கியமான செய்தி. ஒன்று என்ன, நபிகளார் பட்டது போல துன்பங்களையும் கவலைகளையும் பட்ட ஒரு மனிதனை உலகத்திலே பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவிச்ச கஷ்டங்கள் இருக்குல்ல, உலகத்தில் அது மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவித்த ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு துன்பம். ஒரு கட்டத்தில் நபிகளாரை திட்டுறாங்க, விமர்சிக்கிறாங்க, நபிகளார் மீது தாக்குதல் நடத்துறான், நபிகளாருடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. நபிகளார் யாரை அதிகமாக நேசித்தார்களோ அப்படி நேசிக்கப்பட்ட நபர்கள் இறந்து போகிறார்கள். நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய நபிங்க, ஆம்பளை பிள்ளை இல்ல,
அல்லாஹ் ஆக்குனானா இல்லையா? நபிகளாருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய குழந்தை துடிதுடிச்சு இறந்து போகக்கூடிய காட்சி, நபிகளார் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நபிகளாருடைய பெண்மக்கள் இறந்து போகக்கூடிய காட்சி, கடுமையான சோதனைகளுக்கு மேல் சோதனை, கடுமையான நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி. ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், பொரித்த ஆட்டை தன்னுடைய கண்களால் கூட நான் பார்த்தது கிடையாது, அப்படிப்பட்ட வறுமை. சலிக்கப்பட்ட கோதுமையிலே ரசூல்லா சாப்பிட்டது கிடையாது, அவ்வளவு பெரிய வறுமை. இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலில் நபிகளாருடைய அந்த ஒரு வரலாற்று பக்கங்களை நாம் எடுத்து பார்ப்போமேயானால், படித்தோமேயானால், கண்களிலே கண்ணீரை தவிர வேற எதுவும் வராது. அவ்வளவு மோசமான நெருக்கடி அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நபிகளார் பார்க்காத, நபிகளார் அனுபவிக்காத, நபிகளார் சந்திக்காத செல்வமோ கிடையாது. வறுமையினுடைய கடைசி ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. செல்வ செழிப்பினுடைய உச்சியையும் ரசூலுல்லாஹ் அவர்கள் பார்க்கிறாங்க. வறுமையினுடைய அந்த லாஸ்ட் செல்வத்தினுடைய கடைசிங்க ஒருத்தர் இருக்கிறார்ல, அதாவது பெரும்பொட்ட பணக்காரராக இருந்தா அவன் எப்படி இருப்பான், அதையும் ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. உலகத்தில் கடைசி ஏழை ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த வாழ்க்கையும் ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க. இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையும் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரண்டிலுமே அதாவது ஒரு ஸ்டடியாக இருக்கிறாங்க. கஷ்டம் இருக்கும்போது, கவலை இருக்கும்போது, வறுமை இருக்கும்போது, ஆக இப்படி ஆகி போச்சே, எனக்கு வீட்டுக்கு சாப்பாடே இல்லாம நல்ல துணி இல்லையே, உடுத்துறதுக்கு நல்ல விஷயங்கள் இல்லையே என்று புலம்பி தவிக்கல. ஆடம்பரமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வரும்போது அந்த செல்வத்தை பார்த்த பெருமை அடிக்கக்கூடியவனாக ரசூலுல்லாஹ் இல்லை. ரெண்டுலையுமே ஸ்டடியாக இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, நபிகளுடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு சான்றுகள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் அந்த காபத்துல்லாஹ்வுடைய அந்த 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 திரையில் உள்ள ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த திரை சீலை, அந்த அதனுடைய நிழல் ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நிழல் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹப்பாவ் பின் ஹலரத் என்ற சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வருகிறார். வந்தவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக நீங்கள் துவா செய்யக்கூடாதா? ஏன்? இது மக்காவுடைய அதாவது ஆரம்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய தூதர் என்று தன்னை அறிமுகப்படுத்திய பிறகு நபிகளாருக்கு கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சந்தர்ப்பம். ஏற்றுக்கொண்ட தோழர்கள் எல்லாம் வாழ்வா சாவா என்று தினம் தினம் செத்து பிழைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களுக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்களேன், கடுமையான வேதனையில இருக்கின்றோம், எங்களால் தாங்க முடியல, ரசூலுல்லாஹ் துவா கேளுங்க. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கோபப்பட்டு அந்த தோழருக்கு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறார்கள். தோழரே, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன் ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா? கழுத்துல, அதாவது எப்படின்னா கழுத்தளவுக்கு குழியை தோண்டப்பட்டு அந்த குழியிலே இறக்கப்பட்ட அவர்கள் தலையிலேயே ரம்பங்கள் வைக்கப்பட்டு கரகரவென்று 2 கூறுகளாக அறுத்து அந்த மண்ணிலேயே கிடத்தப்பட்ட இரும்பு சீப்புகள், அந்த இரும்பு சீப்புகளால், அந்த பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்புகளால் ஈமான் கொண்டவர்களுடைய முதுகுகளிலே கீறுவார்கள். அவருடைய சதைகள் எல்லாம், எலும்புகள் எல்லாம், நரம்புகள் எல்லாம் பிச்சு கொண்டு போகும். அப்படிப்பட்ட கொடூரம் நடந்துச்சு. இது அவர்களுடைய மார்க்கத்தினுடைய பிடிப்பை விட்டு அவர்களை மாற்றவில்லை. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னைக்கு அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே, வாங்கிட்டு இருக்கீங்களே, உயிருக்கு பயந்து இருக்கீங்களே, என்னடா நமக்கு நடக்குமோ, நாளைக்கு நமக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு நைட்டு நமக்கு என்ன நடக்குமோ என்று பதறி வாழ்கிறே, இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. சொல்லிவிட்டு நபிகளார் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், இந்த நிலை ஒரு நாள் மாறும், நீ பயப்படலப்பா,
இந்த பயம் இருக்காது. எப்படிப்பட்ட நிலைமை மாறும்னு தெரியுமா? ரசூல்லா சொல்றாங்க, ஒரு பயணி சனா என்கின்ற ஊரிலிருந்து ஹதரமுத் என்கின்ற அந்த ஹதரமுத் என்கின்ற ஊர் வரையிலும் ஒரு பயணி பயணிப்பார். அப்படி பயணிக்கக்கூடியவர் உணவை தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை தின்று விடுமோ என்று பயத்தை தவிர இந்த உலகத்திலே யார் மீதும் பயப்படாத. ஒரு சூழல் ஏற்படும், கவலைப்படாத. இன்னைக்கு அடிக்கிறான், ஒடுக்கிறான், சிரமமா இருக்குது, உயிர் வாழ்வதற்கே பயமா இருக்கு என்று வந்து சொல்றீங்க. இந்த நிலைமை மாறும், இது நிரந்தரம் இல்லை என்கிறார்கள். நடந்துச்சா இல்லையா? ரசூல்லா சொன்ன மாதிரியே நடக்குது. எப்படி நடக்குது? எந்த மக்காவிலே உயிர் வாழ்வதற்கு முடியாத அளவுக்கு நெருக்கடி முஸ்லிம்கள் ஆளாக்கப்பட்டார்களோ அந்த மக்காவை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஜெயிக்கிறதுங்க. வரலாற்றுல மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே வெறும் 8 ஆண்டுகள், எப்படி வெறும் 8 ஆண்டுகளிலே பிரம்மாண்டமான படையோடு அந்த மக்காவுக்குள்ளே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நுழைகிறாங்க. எந்த மக்காவில் வாழ முடியாது, நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்று பயந்து ஓடினார்களோ அந்த மக்காவிற்கு திரும்ப ரசூல்லா வர்றாங்க. யாரும் நபிகளாரை வந்து எதிர்க்க முடியவில்லை, யாரும் நபிகளாரை தடுக்க முடியவில்லை. எந்த காபத்துல்லாவிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, கடுமையான நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டார்களோ அந்த காபத்துல்லாவுடைய சிலைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கரத்தால் உடைக்கிறார்கள். நிலைமை அப்படியே மாறுது. எந்த ஆட்சியாளர்களுக்கு, எந்த அதிகார மட்டத்தில் உள்ளவர்களுக்கும் பார்த்து பயந்தார்களோ அந்த அதிகாரிகள் அனைவரும் நபிகளாருக்கு முன்னால் வந்து மண்டிட்டு நிக்கிறாங்க. எங்களை வந்து மன்னிச்சிடுங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம்னு வந்து நிக்கிறாங்க. மாறிச்சா இல்லையா? இதுதான் வாழ்க்கை. அடி உதை எப்பவுமே நிரந்தரம் இல்லை, அது மாறும். இந்த வறுமை மாறும், இந்த கஷ்டம் மாறும் என்ற ஒரு சூழலில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை சொல்லுது. அதே போல செல்வத்தினுடைய உச்சியை சந்தித்தாங்களே, செல்வ செழிப்பினுடைய உச்சக்கட்ட ஒரு வாழ்க்கை அனுபவித்தார்களே, அந்த சூழலில் எப்படிப்பட்ட செல்வங்க. மதீனாவுக்கு ரசூல்லா வர்றாங்க, ஜக்காத்தினுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க, ஜிஜியாவுடைய வழிமுறையை கொண்டு வர்றாங்க. நபிகளுடைய கஜானாவில் செல்வம் வந்து குவிகிறது. எப்படி குவியுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்தில் முஸ்லிம்களிலேயே ஒருவர் வந்து அதை இறந்து யாராச்சும் ஒருத்தர் இறந்து விட்டால் அந்த இறந்த ஜனாசா நபிகளாருக்கு முன்னால் கொண்டு வைக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துவாங்க, அவருக்காக துவா செய்வாங்க. ரசூல்லா கேட்பாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு கடன் இருக்குது, நீங்க யாராவது அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படிங்கிறது. பொறுப்பேற்றுட்டீங்கன்னா நான் வந்து தொழுகை நடத்துறேன். இல்ல யாரும் அதுக்கு பொறுப்பேற்க முடியாதுன்னா சல்லு அல்லாஹ் சாஹிபிக்கும், உங்கள் தோழர்களுக்கு நீங்களே என்ன செய்யுங்க, தொழுகை நடத்துங்க, என்ன நடத்த சொல்லாதீங்க. ஏன்னா அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாவுடைய அந்த துவா கிடைக்கணும், பரவாயில்ல அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கின்றேன் என்று யாரேனும் ஒருவராவது பொறுப்பேற்று அந்த கடனற்ற நிலையில அவருடைய ஜனாசா தொழுகை நடத்தப்படும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. ஆரம்பத்தில் அதற்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஆட்சியின் மூலமாக அவருடைய சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக செல்வங்கள் வந்து கொட்டுகிறது, குவிகிறது. கொடுத்து 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 ரசூலுல்லாஹ் தீர்க்கலாம் என்று பார்க்கிறாங்க, தீராமல் இருக்குது. கஜனாவில் செல்வம் வந்து கொட்டுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்துல ஒரு ஜனாசா கொண்டு வர வைக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு மூமின்களுக்கும் அவருடைய உயிரை விட நான் மேலானவன். அப்படி மேலானவனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகின்றேன், உங்களில் யாரேனும் ஒருவர் கடனை விட்டு நல்லா கவனிச்சுக்குங்க, அந்த கடனை விட்டு இறந்து போய்விட்டாரானால் அந்த கடனுக்கு நான் பொறுப்பாளி, கவர்மெண்ட் ஏற்றுக்கும். அவர் சொத்துக்களை விட்டு சென்றிருப்பாரானால் அந்த சொத்துக்களுக்கு அந்த இறந்தவருடைய வாரிசுகள் சொந்தம்.
நீங்க எடுத்துக்கோங்க, கடனை விட்டுட்டு போனாருன்னு என்கிட்ட வந்து அதாவது விட்டுட்டு போனார்னா என்கிட்ட வந்து கேளுப்பா, நான் கொடுத்துட்றேன். சொத்துக்களை விட்டுட்டு போயிருந்தாருன்னா அதே அவருடைய வாரிசுதாரருக்கு கொடுத்துடுங்க. சுப்ஹானல்லாஹ். என்னங்க உலகத்தில் இந்த அறிவிப்பை ஒரே ஒரு நாடு சொல்ல முடியுமா? குடிமக்களுடைய கடனை நான் எடுத்துக்கிறேன், அவங்க சொத்துக்களை அவங்க வந்து பிள்ளைங்க எடுத்துக்கட்டும். உலகத்தில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சொல்ல முடியாது. அந்த அறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்கன்னா செல்வத்தினுடைய உச்சியை ரசூல்லா பார்க்கிறாங்க. அது மாதிரியான ஒரு வரவை பார்க்க முடியும். இன்னும் ஆச்சரியம் பாருங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் அன்னைக்கு அந்த எந்த மக்காமா நகரிலே எந்த மதினாவிலே சொன்னாங்களோ, இன்னைக்கும் அந்த மக்காவையும் மதினாவையும் ஆட்சி செய்யக்கூடிய சவுதியில கூட சொல்ல முடியவில்லை. அதே சவுதி தானே, அந்த கவர்மெண்ட் தான், அந்த கவர்மெண்டால கூட சொல்ல முடியல மக்களுடைய கடனை நான் பொறுப்பேற்றுகிறேன் என்று முடியாது. அவ்வளவு செல்வம் நபிகளுடைய கஜனாவில வந்து குவிகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. வறுமைக்கு, அதாவது வறுமைக்காக சொல்லிட்டாங்கல்ல, நெருக்கடி சொல்லிட்டாங்கல்ல, அதுபோல செல்வனுடைய உச்சியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சுபூனுடைய தொழுகை நிறைவேற்றிவிட்டு நபிகளாரும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது உபைது பின் ஜர்ராஹ் என்ற சொல்லக்கூடிய பஹ்ரைன் தேசத்துக்கு ஜகாத்தினுடைய பொருளை வசூல் செய்வதற்காக அனுப்பப்பட்ட நபர் வருகிறார். நிறைய பொருளாதாரங்களை அவர் வந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த செய்தியெல்லாம் மக்களுக்கும் வந்து தெரிந்து மக்கள்லாம் என்ன பண்றாங்க, சுபுஹ் தொழுகையில வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பி பார்க்கிறாங்க. பார்த்த உடனே மக்கள் முகத்தை பார்த்த நபிகளார் புரிஞ்சுக்கிட்டாங்க. கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் வந்துட்டாரா, செய்தி வந்துருச்சு அவங்களுக்கு, உபைது பின் ஜர்ராஹ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காருன்னு செய்தி வந்துருச்சான்னு கேட்குறாங்க. ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மக்களே நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையில் வறுமை கிடையாது, கஷ்டமே கிடையாது, பஞ்சமே கிடையாது. ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஓட்டினா அந்த கதையை இனி இடம் கிடையாது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான், இனி எல்லாமே உங்களுக்கு ஏறுமுகம்தான் சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னாங்க, உங்களுக்கு இனிமேல் வறுமை வந்துடுமோ என்று நான் பயப்படவில்லை. உங்களுக்கு முன் சென்ற நபர்களுக்கு எப்படி செல்வங்கள் விசாலமாக திறக்கப்பட்டதோ அதுபோல் உங்களுக்கும் திறக்கப்பட்டு நீங்கள் எப்படி அதற்கு போட்டி போடுகிறீர்களோ அதுபோன்று அவர்களும் போட்டி போட்டார்கள். அதுபோல் நீங்களும் இந்த செல்வத்திற்காக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அவர்கள் எப்படி அழிந்து போனார்களோ அதுபோல நீங்களும் அழிந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகின்றேன். காசு வர ஆரம்பிச்சிருச்சு, செல்வம் வர ஆரம்பிச்சிருச்சு, வளர்ச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வளர்ச்சியின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது நிரந்தரம் இல்லை, இதுவும் மாறும், இதுவும் கவலைக்குரிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நமக்கு சொல்கிறார்கள். அதை புரிந்து கொண்ட நம்முடைய வாழ்வியலில் நாம் சந்திக்கக்கூடிய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மிகப்பெரிய அளவில் அலகட்டி கொள்ளலாம். அந்த இதெல்லாமல் அலட்டி கொள்ளாமல் ஏற்படுத்தக்கூடிய இது இறைவன் ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையிலே வழிமுறையை என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்பட வேண்டும் என்று செய்தியை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.